உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மோடி அலைங்கிறதே இல்ல. 2014-19 இருந்த மாதிரி 24 தேர்தலில் மோடி அலைங்கிறது இல்ல. அதுவே பாஜகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னார் திரு சுகுணா திவாகர். அதாவது திவாகர் அவர் சொன்னதை நான் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல அவர் ஏதோ முதல் 3 சுற்றுல எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாதது மாதிரியும் மோடி அலை அங்க இல்லை அப்படின்றது மாதிரியும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி நான் அதுல முற்றிலும் மாறுபடுகிறேன். ஏன்னா இப்போ அந்த அலை இருக்குதா அலை இல்லதா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம பேசுறத விட நம்ம அடுத்தது எப்படி பேசணும்னா மோடி சுனாமி இருக்குதா இல்லையான்றத பத்தி தான் பேசணும். ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேசத்திலையும் தெலுங்கானாலையும் தேர்தல். இதுக்கு முதல் 3 கட்டத்துல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்ற எலெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 130 சீட்டுகள் தென்னிந்தியால போட்டியில இருக்கிறோம். அதுல போன தடவை எங்களுக்கு கர்நாடகாவை தவிர தெலுங்கானா தவிர மீதி இடத்துல சீட்டுகள் கிடைக்கல. அது நிசப்தமான ஒரு உண்மைதான், அதை நான் மறுக்கல. ஆனா அதே சமயம் இந்த தடவை தெலுங்கானால எங்களுடைய பரப்புரை, அதனுடைய பரப்புரையோட ரீச் எவ்வளோ அப்படின்றது எங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட். எதன் காரணமாக எங்களுக்கு மிக அதிகமான ஓட்டுகள் சீட்டுகள் அங்க கன்வெர்ட் ஆகுது. அதே தான் கேரளா, அதேதான் தமிழ்நாடு தான். அதுக்கு அடுத்ததாக குஜராத்ல போன சுற்றுல 26 சீட்டுகளுக்கும் போலிங் முடிஞ்சிருச்சு. 26ல நாங்க ஏற்கனவே 26 வாங்கி சாதனை புரிந்தவர்கள். 2001ல எப்ப திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல காலை வச்சாரோ அன்னில இருந்து இன்னைக்கு வர எந்த ஒரு தேர்தலிலும் பாஜக தோல்வி அடைந்ததில்லை. அதன் காரணமாக 2014 முழுக்க வெற்றி, 2019 மிக 14-19 கடந்து இந்தியா கூட்டணி உருவாயிடுச்சு. காங்கிரஸ் ராகுல் காந்தியால எழுச்சி பெற்றிருக்கிறது. தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட பேசப்பட்டிருக்கு. எலெக்ஷனே பிரச்சனைகள் வெர்சஸ் மோடி, பிரச்சனைகள் வெர்சஸ் பாஜகன்னு களம் மாறி இருக்கு. இதெல்லாம் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கு இல்லையா? இல்ல, அவங்க எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறதுக்கு முழு உரிமை. ஆனா அந்த எதிர்கட்சிகள்லயே இன்னைக்கு நம்ம யார் பத்தி பேசிட்டு இருக்கோம்? அரவிந்த் கெஜ்ரிவால். இதே அரவிந்த் கெஜ்ரிவால் கோவால நான் போய் ஆட்சியை பிடிப்பேன், இந்த கேஸை இப்ப நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்னா மதுபான ஊழல்ல அவர் வாங்கின பணத்தை கோவாவுடைய சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தினதுக்காகத்தான். அந்த தேர்தலில் அவங்களுக்கு 2 சீட்டு தான் கிடைச்சு. அதே மாதிரி குஜராத்ல நாங்கள் பாஜகவை வீழ்த்தி அங்க ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைச்சிச்சு? 5 சீட்டு. அதுலயே அந்த 5 பேரும் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியா இருந்தாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலா இருந்தாலும் சரி, அவருடைய கிரெடிபிலிட்டி, நீங்க யார் குற்றம் வைக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுடைய கிரெடிபிலிட்டியும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் திரு திவாகர் அவர் சொன்னார் இல்லைங்களா, அதாவது நாங்க பாகிஸ்தான் பத்தி நாங்க பேசுறோம். நாங்க பேசல சார். பாகிஸ்தான் அவங்க காங்கிரஸ் கட்சி தான் தங்களுக்கு சப்போர்ட்டுக்காக இழுக்கிறாங்க. அது மணிசங்கர் ஐயர் பேசுறதா இருந்தாலும் சரி, முன்னாள் பாகிஸ்தானுடைய அமைச்சர் பேசுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மகாராஷ்டிராவுடைய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் பேசுறதா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக அவங்க அந்த ஓட்டு வங்கிக்காக அவங்க பேசுறாங்க இல்லைங்களா, அதுவும் எல்லை கடந்து அவங்களுக்காக சப்போர்ட்டா பேசுறாங்க இல்லைங்களா, அதுக்கு நாங்க பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அந்த கடமையை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய கட்சிக்காக எங்களுடைய ஃபேஸ் அவர்தான். அது டைம் டெஸ்டட் ஃபேஸ். அதனால எங்களால ஈஸியாக வெற்றி பெற முடியும். ரொம்ப முக்கியமான வாதம் தான். டெஸ்டட் ஐகான் மோடிங்கிறவரு எலெக்ஷன்ல முன்னிறுத்தப்பட்டு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை கொடுத்த நபர். அந்த ஐகானை தானே மீண்டும் நம்புறாங்க பாஜக. அந்த திரு உருதான் அது ஐகான்ங்கிறீங்க, எல்லாருக்கும் புரியட்டுங்கிறதா சொல்றேன். அந்த பிம்பம் தான், அந்த திரு உரு தான் இந்த தேர்தலில் உடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவருடைய இந்த பதட்டமான பேச்சு. ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்முடைய நண்பர் பாக்கி பாருங்க, அவர் எப்படி சொன்னாரு, இதுவரைக்கும் மோடி தான் பிரதமர்னு யாருக்கும் அதை பத்தி விவாதமே நடக்கல பாஜக பொறுத்தவரையில, அல்லது பாஜக ஆதரவாளர்களை பொறுத்தவரையில. இப்ப அவர் பாஜக ஆதரவாளர் இல்லைன்னு வச்சுக்குவோம், பொது மனிதர்னே வச்சுக்குவோம். அவர் கூட முன்பு பேசியிருப்பாரா, பாஜக ஜெயிச்சா மோடி தான் பிரதமர் சொல்ல முடியாதியா, யார வேணாலும் பிரதமர் ஆக்குவாங்கன்னு இதுக்கு முன்பு பேசியிருப்பாரா? எனக்கு சந்தேகம். ஆனா இப்ப பேசுறாரு. பேச வச்சிருக்கிறது கெஜ்ரிவால். இந்த பிரச்சனை எழுப்பி இல்லன்னு தலையாட்டுறாரு, விளக்கத்தை வாங்கிடும். ஐயோ, அது அவர் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டவர் மோடி தானே.
இல்ல மோடி கேரண்டி, மோடி தான் அதை நிறைவேற்றணும்னு இல்ல, யார் வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம்னு சொல்றீங்கல்ல, அதை சொல்றீங்கல்ல, அதான் சொல்றேன் ஐயா. அதுக்கு பிறகு யார வேணாலும் மோடி கேரண்டி யாரு வேணாலும் வந்து நிறைவேற்றலாம்னு சொன்னது நண்பர் பாக்கி தானே. ஆகவே தேர்தலுக்கு பிறகு பாஜக தப்பித்தவரி ஜெயிச்சா யாரு பிரதமர்னு பாஜக இது பண்ணுமியா? நீங்கெல்லாம் ஏயா கவலைப்படுறீங்கல்ல? நம்ம பாஜகவுக்கு சந்தேகம் வந்திருக்கா ஜெயிச்சா யாரு பிரதமர்னு, அப்படி சொல்ல வரீங்களா? அதுதான் பாயிண்ட். இப்ப நம்ம ஆச்சாரியா அவருடைய முக்கியமான பாயிண்ட் வர அவர் சைட்ல வந்து அவர் சொன்னதுக்காக நான் அவருடைய பேச்சு எவ்வளவு முக்கியம் இருக்கா நான் கேட்கறது. அந்த திருவுரு அப்படிங்கிறது இன்னைக்கு உடைபட்டிருக்கு. இப்ப தென்னிந்தியா பத்தி சொன்னாரு. இப்ப நான் என்ன கேட்கறது, எதை வச்சு சொல்றாங்க கேரளாவில ஜெயிக்க முடியும்னு? அது 3வது இடத்துல நிக்குது. எதை வச்சு சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியும்னு? எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அது ரொம்ப பின்னாடி 3வது இடத்துல நிக்குது. தெலுங்கானாவிலையும் தமிழ்நாடு கேரளா போல 3வது கட்சி தான். அங்க போட்டி, அங்க ஆட்சியில் உள்ள காங்கிரசுக்கும் பிறகு அதாவது இப்ப பாரதிய ராஷ்டிரிய சமிதியா அது சந்திரசேகர் ராவ் கட்சிக்கு தான், எல்லாருக்கும் தெரியும். ஆந்திராவுல இவங்க 2வது இடத்துல நிக்கிறாங்க. ஆனா என்ன சிக்கல்னா 6 இடத்துலதான் போட்டி போடுறாங்க. தெலுங்கு தேசம் கட்சி தான் பெரிய பார்ட்னரு. வெறும் 6 இடத்துலதான் ஆந்திராவுல போட்டி. எப்படிங்க தென்னிந்தியாவுல 130 சீட்ல எவ்வளவு சீட்டுக்கே வர முடியும்? கர்நாடகா சிக்கல் ரேவண்ணா விவகாரத்துல இல்ல எதிர்கட்சிகள் சிக்கல்ன்றீங்க, பாஜக சிக்கல் இல்லன்றது. சரி, நம்ம அது ஜூன் 4 தானே பார்க்க முடியும். ஜூன் 4 ஒரே ஒரு பாயிண்ட் அவரு சொன்னதுனால நான் சொல்லல, அதுக்குள்ளே போயிருக்க மாட்டேன். அடுத்து நார்த் இந்தியாவிலேயே மிக முக்கிய பாயிண்ட் நீங்களே சுட்டி காண்பிச்சீங்க. யாரு எதிர்பாராத வகையில இன்றைய தினம் பீகார்ல இந்தியா கூட்டணி சாலிடா நிக்குது. உத்தரப்பிரதேசத்துல சாலிடா நிக்குது. காங்கிரசுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும், பீகார்ல கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும், டெல்லியில ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு, இதெல்லாம் யாரும் எதிர்பாராததுக்கு முக்கியமான திருப்பங்கள். அதனாலதான் இப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த இந்தி மாநிலங்கள்லயே எப்படி பாஜக பழைய சீட்டு கிடைக்கும்? அதுலதானே கிடைத்து இப்ப வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு மிகவும் கீழிறங்கி பேசிக் கொண்டிருக்கா. பிரதமர் என்கிற அந்த பதவிக்கு எந்த ஒரு மரியாதையும் தராத அளவுக்கு கீழிறங்கி பேசிக் கொண்டிருக்கா. ஒண்ணும் இல்லைங்க, நான் பழைய பேச்சுக்குள்ள ஒரிசாவுல போய் ஒரிசா முதலமைச்சரை பார்த்து உங்களால இடைவேளைக்கு நேரம் ஆயிடுச்சு பெயரை சொல்ல முடியுமா? மாவட்டங்களுடைய கேபிட்டல் பெயரை சொல்ல முடியுமா? மாவட்டங்களுக்கு என்ன சரி விடுங்க, ஏதோ ஹெட் குவார்டர்ஸ் சொல்றான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருங்க. இது ஒரு பிரதம மந்திரி கலாயுடைய அர்த்தம் என்ன? அதான் நான் கேட்க விரும்புறேன். ஓகே, திரு பாக்கி, யார் வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலான்ற மாதிரி அசம்ஷன் இருக்காங்களா பாஜகக்குள்ள? ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? அதுல ஒண்ணு கிளாரிட்டி தான். பாஜக பிரதமர் வேட்பாளராக பாஜக தெளிவாக நரேந்திர மோடி அறிவிச்சிச்சு. அவர் அறிவிக்கப்பட்டதனால் அவர் நான் மோடி கேரண்டின்னு சொல்றாரு. அது மக்களிடம் எடுபட்டதுன்னா அவருக்கு அந்த இப்ப உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சுன்ற மாதிரி திரு அருணன் சொன்னார். அப்படி ஒண்ணு உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு ஒண்ணும் சந்தேகம் இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் சந்தேகம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.